இந்த கதையிலேயே வரும். இவங்களுடைய பேரண்ட்ஸே பட்டாளத்துக்காரன் வேணாங்கிறது தான் அட்வைஸ் பண்ணுவாங்க. நான் எந்த விதத்திலையும் முகுந்த் அவர்களுடைய தியாகத்தையோ நம்மளுடைய வீரர்களுடைய தியாகத்தையோ குறைச்சிடக்கூடாதுங்கிற முன்ஜாக்கிரதையுடன் சொல்லுகிறேன். இப்போ நான் சொல்கிறது, இங்கே சிவிலியன் ஆக்சிடெண்ட்டில் மனிதர்கள் சாவதை விட மிக குறைவு தான் ஆர்மியில் சாவு. ஏன்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் தேர் கவரிங் ஈச் அதர்ஸ் பேக். விட்டு கொடுக்க மாட்டோம். உயிர் போய் இன்னொருத்தனை காப்பாற்றுவோம். டிராஃபிக்கில் அது கிடையாது. ஆக்சிடென்ட்ஸ் வில் ஹேப்பன் லைக் இட் ஹேப்பன் ஃபார் அவர் முகுந்த். பட் ஆர்மி இஸ் a safe place, it's a dignified place, it's a noble place. Absolutely. வாழ்க்கை மேலே வெறுப்பு இல்லாமல் நாட்டின் மேல் பற்று இருந்தால் ஆர்மியை விட பெட்டர் பிளேஸ் இருக்கவே முடியாது. The services. Very, very well said, sir. இதை இங்கே சொல்வது ஏதோ இந்த சினிமா ஓடணுங்கிறதுக்காக நான் சொல்ல. சினிமா ஓடும், அடுத்த சினிமா வரும். பட் த ஆர்மி அண்ட் பீப்புள் லைக் முகுந்த் will live on. Clever, yes. அடுத்த சோல்ஜருக்கு முனகு மந்திரம் முகுந்த். இட்ஸ் a great place. நோபல் அப்படின்னு பார்க்கும்போது இத்தனை பேரை நிம்மதியாக தூங்க வைக்கிறாங்கல்ல, இந்த நாட்டுக்கு பூட்டு அது. ஆமாம். இந்த படத்தை எடுப்பதற்கு முதலீடு செய்வதற்கு காரணமும் அதுதான். உணர்வு தானே தவிர இதில் வியாபார யுக்தி இருப்பதாக யாராவது நினச்சாங்கன்னா அது அவங்க பிழை.